ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கல்யாண வீட்டுகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் அப்படியே நம்ம வீட்டில் நம்ம கேசரி செய்ய போகிறோம். ஸோ அது செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு கடாயில் ஹீட் ஆனது 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு இதில் திராட்சை ஒரு 10 போல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி சேர்க்கலை. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி திராட்சை மட்டும் சேர்த்துக்கிறேன். திராட்சை சேர்த்ததும் நல்லா உப்பி வரும். இந்த அளவுக்கு உப்பி வந்ததும் இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஓரமாக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் அதே நெய்யிலேயே நம்ம 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே நல்லா வறுத்துக்கோங்க. இந்த நெய்யோட ரவை ஒன்று சேர்ந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வறுக்காத ரவை எடுத்தீங்க அப்படின்னா முதல்லையே ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வறுக்காத ரவை எடுக்கிறீங்கன்னா முதல்ல ஒரு டைம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கேசரி செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. ஸோ கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் விட்டுடக்கூடாது. லைட்டாக ஒரு நிமிஷம் இல்லாட்டி 2 நிமிஷத்தில் நீங்கள் வறுத்தா சரியாக இருக்கும். இப்போ ரவை நல்லா வறுத்துடுச்சு இல்லையா? இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ரவை வெந்து வரதுக்கு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக கெட்டியாயிடும். ஸோ இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி விட்டோன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் கரண்டியில் கலந்து விட்டாலே கட்டிகள் இல்லாமல் கரைஞ்சிடும். ஸோ இப்போ தண்ணியில் நல்லா வற்றி கெட்டியாயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நான் 3/4 கப் சேர்த்துருக்கேன். 1 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் அதிகம் சேர்த்துப்பீங்க அப்படிங்கிறவங்க மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். லைட்டாக 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் தண்ணி விட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் ஃபுட் கலரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நீங்கள் இந்த கேசரியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கனால நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகி நல்ல லிக்விடு கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு 2 to 3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து திக்காயிடும். ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் திராட்சையும் கூட இது கூடவே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி திராட்சை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்தளவு நல்லா கலந்து விட்டு பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் இந்தளவு நல்லா திக்கானதும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் இன்னும் ஒரு 2 to 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நமக்கு ரவை நல்லா வெந்து வந்துடுச்சு. இனி திக்கானாலே போதும். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் நல்லா கெட்டியாயிடும். இப்போ நமக்கு கேசரி சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்ம இதை இப்படியே சூடாகவும் சாப்பிட்லாம், நல்லா ஆற விட்டும் சாப்பிட்லாம். ஸோ நான் சொல்லியிருக்க இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொல்லியிருக்க இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம கல்யாண வீட்டுகளில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.